என்னோட குழந்தைங்கள நான் தூங்க வைக்கிறதுக்காக சில பல டிப்ஸ் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அத இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். முதல்ல அவங்களுக்கு இதான் பகல் ஆர் நைட் அப்படின்றத அவங்களுடைய பாடிக்கு நம்ம தெரியப்படுத்தணும். பகல்ல கம்பேர் பண்றப்ப நைட்ல தான் தூங்குறதுக்கான ஹார்மோன் நெறையவே சுரக்கும். அப்புறம் ஒரு ரொட்டீன் மாரி செட் பண்ணணும். இந்த டைம்க்கு ஏஞ்சுப்பாங்க, இப்ப சாப்பிடுவாங்க, அப்புறம் ஒரு சுடு தண்ணீல குளிக்க வச்சதுக்கப்புறம் தூங்குவாங்க. அந்த மாரி ரொட்டீன் ஈஸியா வந்துராது. அது சில குழந்தைங்களுக்கு 1 வாரத்திலேயே ஆகலாம். 1 டூ 2 வீக்ஸ்ல ஆகலாம். சில குழந்தைங்களுக்கு 1 மந்த்க்கு மேல கூட ஆகலாம். அப்புறம் அவங்க ஸ்லீப்பிங் என்விரான்மெண்ட் அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்க தூங்க வைக்கிறப்ப அந்த பிளேஸ் ரொம்ப அமைதியா இருக்கணும். அங்க இருக்க லைட் எல்லாம் டிம்மா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல அதிகமா காத்தும் வரக்கூடாது. ரொம்ப குளிர்னாலும் எந்திரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு இப்படிலாம் பண்ணா நம்ம தூங்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு புரிய வைக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 0 டூ 6 மந்த் பேபிஸ் இருக்காங்கன்னா, சில குழந்தைங்க ஃபீட் பண்ணிட்டே இருக்கப்ப தூங்குவாங்க. சில பேர் தட்டி கொடுத்தா தூங்குவாங்க. சில பேர் தொட்டில்ல போடுறனால அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்படி பண்ணா நம்ம தூங்கணும் அப்படின்றது. இதில ஏதோ ஒரு ப்ரொசீஜர்ல கண்டிப்பா தூங்குவாங்க. அத நீங்க அப்படியே கன்டின்யூ பண்ணிக்கணும். 1 இயர் ப்ளஸ் இருக்க குழந்தைங்கள நம்ம டே டைமில் நல்லா விளையாட வர்றதுனாலயே டயர்டாகி நைட் நல்லா தூங்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்படியே நம்ம தூங்க வைக்கணும்னா கதை சொல்கிறது, புக் ரீட் பண்ணுறது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி மோர் டிப்ஸ்க்கு மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணுங்க. டாடா பாய்.